ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சூடான சுவையான பருத்தி பால் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம காலையிலையும் சரி, நம்ம ஈவினிங் டயத்துலேயும் சரி, நம்ம பருத்தி பால் குடித்தா நல்ல ஒரு தெம்பும் சரி, நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நம்ம இதை கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் தான் இருக்கும் இது. இந்த பருத்தி விதைகளை வச்சு தான் நான் வந்து இந்த பருத்தி பால் செய்ய போகிறேன். இதை நல்லா வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா 2 டைம் 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு நம்ம சாயந்தரம் செய்ய போகிறோன்னா காலையிலே ஊற போட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறணும். நமக்கு எப்படி ஊறியிருக்கு பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. ஒரு 8 மணி நேரம் கிட்ட நான் ஊற போட்டேன். இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம். அதில் கிடக்கிற தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணியும் ஊற்றியாச்சு, அதில் அரைச்சாச்சு பாருங்கள். இதை அரைச்சி நம்ம இப்போ வந்து நம்ம வடிகட்டியில் வச்சு நம்ம வந்து இதை வடிகட்ட வேண்டியது தான். ஒவ்வொரு டைம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு நம்ம வந்து அந்த பாலை எடுத்துக்குவோம். நல்லா திக்கான பால் இது பாருங்கள். இந்த வந்து ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்து. நம்ம வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு இந்த பருத்தி பால் வந்து குடித்தாங்கன்னா வந்து நல்லா பாலும் தாய்மார்களுக்கு நல்லா ஊறும். நல்லா குழந்தைகளும் நல்லா தெம்பாக இருப்பாங்க. திருப்பி நம்ம ஒரு டைம் நல்லா மிக்சியில் அடித்து திருப்பி அதை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம வந்து இதை காய்ச்ச வேண்டிய இது கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் அளவுக்கு நம்ம இதை வந்து குடிக்கலாம். நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நல்ல சுவையான சூப்பரான பருத்தி பால். இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். அதுக்கிடையில் இப்போ வந்து இந்த பருத்தி பாலுக்கு வேணுங்கிறது ஒரு துண்டு சுக்கு, ஒரு 7-8 ஏலக்காயும் சேர்த்துக்குவோம். இது நல்லா நெய்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த ஏலக்காயும் சுக்கையும் சேர்த்துக்குவோம். இது எதுக்கு போகிறோன்னா, நம்மளுக்கு ஜலி இருந்தாலும் நல்லா நம்மளுக்கு வந்து முறிஞ்சு வந்துடும் நமக்கு. அதனால தான் அந்த ஏலக்காய் நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நமக்கு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா வந்து கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொல கொலப்பாக வேணும்னா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிட்டு அரிசி மாவை இந்த பருத்தி பாலோட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இதையும் ஊற்றியாச்சு. நான் அரிசி மாவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நான் கலக்கி ஊற்றிக்கிட்டேன். அதையும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும் நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதையும் போடணும். அதுக்கு இடையில் வந்து நம்ம ஒரு 4 டீஸ்பூன் அளவு நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஜீனியும் சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு இருந்தால் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். எது வேண்டாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுடைய சாய்ஸ் தான் அது. நான் வந்து நாட்டு சக்கரை தான் ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கூட தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஏலக்காயும் சுக்கையும் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டு ஒரு டைம் நல்லா கொதிக்கணும் நமக்கு. நல்ல ஒரு வாடை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்மளை ஜலதோஷம் பிடிச்சிருந்தா நம்ம இதை குடித்தோம்னா அப்படியே நீர் கோத்திருந்தாலும் தலையில் உள்ள நீரெல்லாம் இறங்கும். நம்ம சுட சுட இதை வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சம் கொதிக்க கொதிக்க குடிக்கணும். அப்போ தான் பருத்தி பால் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா டீ குடிக்கிற மாதிரி நல்லா ஹாட்டாகவே குடிக்கணும் நம்மளுக்கு. இந்த பனி வேலைக்கு ரொம்ப சூப்பரான சுவையானதும் கூட. ஒரு அரை மூடி தேங்காய் நான் போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு தேங்காய் போட்டாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த பருத்தி பாலோட நம்ம குடிக்கும்போது அதை மென்று சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். தேங்காயை போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு டைம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம இறக்கி வச்சுருவோம். இது ஒரு 5-6 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். வெறும் 100 கிராம் அளவு தான் இந்த பருத்தி விதையை நான் எடுத்தேன். ஒரு 6 டம்ளர் 7 டம்ளர் கிட்ட வரும். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பரான சுவையான பருத்தி பால் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், எப்படி ஒரு திக்காக அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.